ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த விலாக் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஐக்கியாவுக்கு போயிருந்தோம். ஸோ ஐக்கியாவோட டூர் தான். ஐக்கியாவோட எப்படி போகணும் அப்படின்றது தான் இந்த விலாகு. ரொம்ப நல்லாயிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போகிறோம். எங்கள் பட்ஜெட் செட் ஆகிற மாதிரி இந்த ஒரு 3 சீட்டர் சோஃபா சூப்பர். அன்றைக்கி தினம் மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கேருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் தான், 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ காரில் போனோம்னா ட்ரெயினில் அந்த அளவுக்கு தான். யூஸ்வலாக நான் ட்ரெயினில் தான் போகுவேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்கும் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து 2 இடம் கவர் பண்ணணுன்றதுனால காரில் போனேன். இல்லை காரில் போயிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு டிராஃபிக் சுத்தமாக பிடிக்காது. அதில் நம்ம ரொம்ப நேரம் நிற்கணும். நாங்கள் புது வீட்டுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன பிறக்கும் நாங்கள் பெருசாக வீட்டுக்குன்னு பெருசாக ஃபர்னிச்சர் ஷாப்பிங்னு எதுவுமே பண்ணலை. சரி நம்ம வந்து ஒவ்வொரு இடமா நம்ம பார்க்கணுன்றதுனால நான் வந்து எங்கள் வீட்டுக்கு ஷோபாவும் பார்க்கணுன்றதுனால எனக்கு வந்து வெயிட் ஃபிட்டும் பார்க்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி இருக்குது அதுவும் பார்க்கணும், ஐக்கியாவும் பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணணுன்னா நமக்கு கார் தான் முக்கியன்றதுனால நான் காரில் போனேன். இங்கே போகிற வழியில் ஹைவேஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன், ஒரு 2 வீடியோஸில் காட்டியிருப்பேன். இங்கே வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நமக்கு எந்த தொந்தரவும் வராது. அதனால் எனக்கு நம்பிக்கையாக சொல்லலாம். ஆனால் பெங்களூருக்குள்ளே போய்ட்டுனா நான் சாப்பிட ரொம்ப யோசிப்பேன். இன்னொன்று வந்து நம்ம இந்த டைம் நான் ஃபுட்டும் எடுத்துகிட்டு போகலை. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஐக்கிய உள்ள ஃபுட்டு வந்து அலோட் கிடையாது, அங்கே இருக்கிற ஃபுட்டு தான் ஓகே மக்களே, இங்கே வந்து சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் 3 பேர் சாப்பிட்டதுக்கு வந்து 250 ரூபாய் ஆயிடுச்சு. 3 பிளேட் இட்லி, 2 காஃபி, நாங்கள் எக்ஸ்ட்ரா ஜூஸ் வாங்கினோம். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலில், டீசெண்டாக. ஐக்கியா ஓப்பனிங் வந்து 11 o'clock. நாங்கள் மார்னிங் வந்து 7:30க்கே வந்து நாங்கள் கேஜிஎஃப்லேருந்தே கிளம்பிட்டோம். ஸோ டிராஃபிக்கில் நின்று எல்லாம் பொறுமையாக, ஏன்னா நாங்கள் பெங்களூர் ரீச் ஆனதே ரொம்ப ஏர்லியாக தான் ரீச் ஆனோம், 9:45க்கு. ஆனால் டிராஃபிக்கில் அந்த தினம் அவ்வளோ மாட்டிக்கிட்டோம். அதுதான் இருக்கிறதுல பெரிய ப்ராப்ளம். பட் ஆனால் எனக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக தெரியல. ஏன்னா இந்த டைம் வந்து ஓகே பரவாயில்ல, நம்ம அந்த டைமுக்கு ரீச் ஆனோம் அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பெங்களூர் டிராஃபிக்ன்றது அதுவும் வந்து அது வந்து ஆஃபீஸ் டைம்ன்றதுனால ரொம்ப கஷ்டம், ஸ்கூல் ஆஃபீஸ் டைம்ன்றது. ஸோ நம்ம ஃபர்னிச்சர் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்றதுனால நமக்கு எல்லாமே சீப்பாக இருக்கும், நம்ம எல்லாமே அப்படியே பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு ஐடியா பண்ணி நான் ஐக்கியாவில் மட்டும் போகாதீங்க. ஐக்கியாவில் பொறுத்த வரைக்கும் நான் 3 டைம் வந்திருக்கேன். 3 டைமும் வந்து ஒரு காஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து வித்தியாசப்படுது. ஏன்னா நான் கோவிடுக்கு முன்னாடி போகும்போது ரீசனபிளாக இருக்கும், கோவிடுக்கு அப்புறமும் போயிருந்தேன், அதுவும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போதும் அதே ரேட்டில் தான் இருக்குது, கொஞ்சம் கூட கம்மியான மாதிரி இல்லை. பட் வந்து நமக்கு வந்து ரொம்ப செக் பண்ணி பொறுமையாக பார்த்து வாங்கினோன்னா நம்ம ஐக்கியா வாங்கலாம். ஒரு ரீசனபிள் ரேட்டில் வந்து நமக்கு வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், அப்புறம் சர்விங்ஸ் ஆகட்டும், அப்புறமா கொஞ்சம் அக்சசரிஸ் மீன்ஸ் நமக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பரவாயில்லன்னு தோணும். மற்றபடி ஃபர்னிச்சர் கூட ஒரு சிலதெல்லாம் பரவாயில்ல, மற்றதெல்லாம் நம்மளால் டச் கூட பண்ணி பார்க்க முடியாது, அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எனக்கு இந்த ஜார்ஸ் ரொம்ப பிடிச்சது. 550 இருந்தது ஒரு ஜாரோடைய ரேட்டு, ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருந்தது. பட் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் வைக்கணும் அப்படின்னா ஐடியாஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஐடியாஸ் எடுத்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப தக்கையாக இருக்கும். இந்த வார்ட்ரோப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு, அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சும்மா அப்படி எடுத்தால் உடஞ்சிட்ற மாதிரி தான் இருக்கும். பட் அந்தளவுக்கு நம்ம வீட்டில் போட்டுறது வந்து செஞ்சுரி ப்ளைவுட் போட்டிருப்போம் நம்ம கிச்சனுக்கு. பட் இங்கே பார்க்கும்போது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். இது வந்து பெட்ரூம்க்கான ஒரு
லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுதான் மெயின். இன்னொன்று வந்து ஸ்பேஸை வந்து அடைச்சிக்காது, ரொம்ப மினிமமைஸ்டாக. அது வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதனால் எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராவும் ரொம்ப நல்லா இருந்தது. 42,000 சொல்லியிருந்தாங்க. ஒரு ட்ராவோடைய ப்ரைஸ் சொல்கிறேன் நான். இது 2 ட்ரா இருக்குது, இதில் 2ஓடைய ப்ரைஸ் கிடையாது, சிங்கிள் ட்ராவோடைய ப்ரைஸ் இது நான் சொல்கிறது. இது சுற்றி பார்க்கவே, ஒரு ஃப்ளோர் சுற்றி பார்க்கவே நமக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக பார்க்கணுன்னா பத்தாது. நம்ம வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கிற அளவுக்கு டைமும் இருக்காது. ஏன்னா மறந்து போய்டும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இடம்ன்றதுனால நமக்கு வந்து ஆகாது. ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போயிடுங்க, இது வாங்கணும். ஆப்ஸும் இருக்குது, ஆப்பில் இல்லாத அளவுக்கு வந்து நமக்கு ஸ்டோரில் நிறைய இருக்கும். அதனால் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு போகிறது பெஸ்ட்டு. நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் வந்து இவ்வளோ பண்ணிட்டோம். எனக்கு லாங் மிரர் வாங்கணுன்னு தான் ஐடியாலே இருந்தேன். பட் வந்து லாங் மிரர் அரௌண்ட் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு 4,000 வைக்கணும், 5,000 வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, வேணுமா வேணாவா நான் ரொம்ப யோசித்து தான் வாங்குவேன். சட்டுன்னு போகணுமா வாங்கணுமான்னு இருக்க மாட்டேன். இப்போதைக்கு என்ன தேவையோ அது பார்க்கலாம் அப்படின்றதுனால சரி லாங் மிரர் பார்க்கும்போது சரி யோசிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன் நான். ஏன்னா அது வந்து நமக்கு எல்லா அமேசான்லேயும் கிடைக்கும், இல்லை ஐக்கியாவுடைய ஆப்லேயே கிடைக்கும். பட் என்னென்னா கேஜிஎஃப்ல வந்து ஐக்கியா ஆப் வந்து என்ன சொல்ல, நம்ம பின்னுக்கு வந்து வேலை செய்கிறது இல்லை, அதாவது டெலிவரி பண்ணுறது கிடையாது. அதனால தான் ரொம்ப யோசிக்கிறதால சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் சூப்பராக இருக்கும். எல்லாமே வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு சொல்லணும். நான் நிறைய டைம் இருக்கும் கேட்டா. ஆனால் என்ன அப்படின்னா இல்லை சசி இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு ஆக்டோபஸ் தான். ஆனால் வந்து 50,000 எனக்கு
பேக்கோடு உட்காந்து நானாக தான் இருப்பேன். எல்லாம் நல்லா இருக்கு. பைசா இஸ் த மீன் மேட்டர். என்ன சொல்ற? சொல்லு ஏதாவது. சொல்லு ஏதாவது இருக்கிறது. நோ கமெண்ட்ஸா. ஸோ என்ன சொல்கிறது, நான் எனக்கு வந்து இதோடைய இதோட ஃபர்னிச்சர் எல்லாம் சூப்பராக இருக்கும். டிசைன் வைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமெண்ட்டாக இருக்கும். அதான் சொல்கிறேன்னு. ஆனால் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கு. எனக்கு இஷ்டம். பட் வந்து நான் லாஸ்ட் டைம் வர்றதுக்கு இந்த டைமுக்கு கொஞ்சம் எனக்கு என்ன ரேட் எல்லாமே நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் தானே, நிறைய காசு எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுற மாதிரி தருது. ஓகே, ஐட்டம்ஸு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் அவ்வளோ சீப்பாக இதை விட எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. பட் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி தான் செட் பண்ணணும்னு ஆசை. நல்லா இருக்குல்ல? ஒரு ஃபுல் ஆர்ட்டு பிக்சரு. இது கீழே வந்து நம்ம அழகாக வச்சுக்கலாம். எங்கே சொல்லு, அந்த பிளெயின் வால் இருக்குது பாரு, எவ்வளோ இது. பார்த்தீங்கன்னா டிவி சூப்பராக இருக்கும். இந்த டேபிள் கூட எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது டேபிள் வந்து நம்ம பட்ஜெட்டில் 25,000 வருது. இது பாரு, இது 700. நிறைய எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. லிமிட்டடாக நம்ம ரொம்ப சர்ச் பண்ணி ரொம்ப பார்த்து தான் வாங்கணும். எல்லாத்தையுமே வந்து சீப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சின்ன அந்த டேபிளே வந்து உங்களுக்கு வந்து 15,000 கிட்ட ஆகுது. ஸோ ரொம்ப உஷாராக பார்த்து வாங்கணும். காய்ஸ், ஐலாண்ட் கிச்சன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிச்சன் லென்த் அளவுக்கு தான். ஸோ இங்கே வந்து ஐலாண்டு, இங்கே வந்து பார் ஸ்டூல் இருக்கும். ஸோ நம்ம ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இல்லையா? அதே அளவு தான். பட் என்ன பிரச்சனைனா, நம்ம கிச்சனுக்கு வந்து இது வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்காது. பார்த்திங்களா எவ்வளோ லென்த் இருக்குன்ட்டு? கிட்டத்தட்ட 3 அடி இருக்கும். நிச்சயமாக ஐலாண்ட் வைங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கிச்சனோடைய ரேட் எவ்வளோன்னா 7,30,000. அதாவது இந்த ஸ்டோனுக்கு, அப்ளையன்ஸுக்கு, இதுக்கெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் இந்த கேபினட்டுக்கு அப்படி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கணும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தான். ஓகே, வர்த்து மணி தான் சொல்லுவேன் நான். இது வந்து என்ன பிராண்டுன்னு தெரியல, 43,000. ரொம்ப சூப்பராக இருக்கும். பற்றி பயந்துட்டேன் நான். யூட்டிலிட்டி மாதிரி கொடுக்குவாங்க. ஸோ இது வந்து குட்டி ஆட்டு. இது வந்து அந்த யூட்டிலிட்டி கிச்சன் மாதிரி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இதெல்லாம் இருக்கும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன். இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு டீல். இங்கே பார்த்தீங்கன்னா 600 rupees ஸ்டோரேஜ் கண்டெய்னர், ஏர் டைட்டு, ரொம்ப சூப்பர். இது வந்து ஏர் டைட்டாக என்னன்னு தெரியல, செக் பண்ணிவிட்டு சொல். தாராளம். இன்னும் ஸ்டேபிளாக இருக்குது பாரு. பசங்களுக்கு 3.
ஸோ சாப்பிட்டெல்லாம் லஞ்செல்லாம் முடிச்சாச்சு. நான் லஞ்சு முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்லை எனக்கு. எனக்கு இது வந்து பிடிக்காது. 3 டைம்ஸ் வந்துருக்கோம். 3 டைம்ஸும் எனக்கு சாப்பாடு வந்து செட் ஆகல. அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கும். பாபிக்யூ சிக்கனா ஸோ என்ன சொல்கிறது, சாப்பாடு வந்து எனக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்ம என்ன சொல்கிறது, 1200 எனக்கு ஸ்பெண்ட் ஆனிச்சு. பட் அந்தளவுக்கு ஒர்க் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சாப்பாடு தான் இங்கே இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. இங்கே வந்து நம்ம அவுட் சைட் ஃபுட்டும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட முடியாது. அதனால தான் நான் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரல. ஸோ பார்ப்போம். ஸோ பாதி ஷாப்பிங் முடிச்சிருக்கேன். எவ்வளோன்னு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜார்ஸு, ஆனியன் ட்ரே அது மட்டும் வாங்கிட்டோம்னா அதுதான் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து அந்தளவுக்கு இந்த ஜாமோடு அந்த வெஜிடபிள் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்படி போ. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு என்ன மாதிரி இருக்குது, என்ன வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த vlog. அதே சமயம் வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பெரிய அளவுக்கு பர்ச்சேசிங் இல்லை. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து தேவையான பொருட்களை நான் ரொம்ப பொறுமையாக பார்த்து வாங்குகிற ஆள். போனோமா சட்டுன்னு வாங்கினோமா அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.